இது காதலா? இது ஒரு காதல் கதை. தாரணி வீட்டை விட்டு ஓடிப்போன செய்தி வைரலானது. ஊர் சிரித்தது. அடித்து வளைக்காத முருங்கையும் ஒடிச்சு வளர்க்காத மவளும் வேற எப்படி இருக்குங்கிறேன். கடனோ உடனோ வாங்கி காலேஜ் படிக்க வச்சா காதல் பாடம் படிக்குதுங்க. விளக்கு மாத்திரை அடிக்கணுங்கிறேன். வேலண்டைன் டேங்கிற பேரில் காதலர் தினமெல்லாம் நம்ம கலாச்சாரத்திலேயே கிடையாது. அந்நிய கலாச்சாரம் ஒவ்வொன்றா உள்ளே வந்து தொலைக்குது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். பிள்ளைகளை தாயார் தான் கண்காணித்து வளர்க்கணும். தாயாரே 24 மணி நேரமும் செல்லும் கையுமா திரியுது. பொண்ணு வேற எப்படி இருக்கும்? இப்படி அவரவர் மறைவில் ஊர்வம்பு பேசினார்கள். சிலர் போய் ஏற்கனவே வெந்து போயிருந்த பெற்றோர்களின் புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல பேசினார்கள். ஆறுதலாய் பேசுவதைப் போல வம்பு விசாரித்தார்கள். அந்த தாரணியை சைத்தானை பார்க்கும்போது நம்ம வளர்ப்பு தேவலை என்று தெருவில் இருந்த பதின்ம பெண்களின் தாய்மார்கள் ஆறுதல் அடைந்தார்கள். ஏண்டி, அந்த தாரணி மாதிரி எவன் கூடவோ ஓடுறதுன்னா ஓடிரு, ஓடுறதுக்கு முன்னால் எங்களுக்கு விஷம் கொடுத்துரு என்று சில பெற்றோர்கள் தங்கள் வாரிசுக்கு முன்னால் புலம்பினார்கள். குத்தாலத்திற்கு ஒன்று புரிந்தது. தன் மனைவி தன் ஒரே மகளை கண்டிப்பும் கராருமாய் பேசும்போதெல்லாம் மனசு கஷ்டப்படும். இவ்வளோ கோபமாக பேசுறியே, அவள் மனசு கஷ்டப்பட மாட்டாளா? குத்தாலம் பலமுறை கேட்டிருக்கிறார் மனைவியிடம். கொஞ்சம் செல்லம் கொஞ்சனா தலையில் ஏறிடும். அவளை எப்படி வளர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் கண்டுக்காமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். வாயடைத்து விடுவாள் குத்தாலத்தின் மனைவி கற்பகம். கேஜி படிப்பு முதல் இப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஜி படிப்பது வரை அம்மாவின் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்தால் நவிஷ்னி. கண்டிப்பு என்றால் அப்படி ஒரு கண்டிப்பு. ஆர்மி ரெஜிமெண்ட்டாய் இருக்கும் வீடு. ஆரம்பத்தில் சற்று முரண்டு பிடித்தாள் நாஷினி. அம்மாவிடம் பாச்சா பலிக்காது என்பதை நன்கு உணர்ந்தாள். ஒடுங்கி போனாள். நட்பு வட்டம் என்று பெரிதாக ஒன்றும் கிடையாது நவிஷ்னிக்கு. நிர்மலா என்ற ஒரே ஒருத்தியை மட்டும் நவிஷ்னியின் நட்பு வட்டத்தில் அனுமதித்திருந்தாள் கற்பகம். அதுவும் கல்லூரிக்கு செல்ல முடியாத நாட்களில் நடைபெற்ற பாடங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் பாடத்தில் சந்தேகம் கேட்பதற்கும் தான் அவளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே கண்டிஷன். செல்ஃபோன், லேப்டாப் இரண்டையும் ஆல் சோஃபாவில் அமர்ந்துதான் உபயோகப்படுத்த வேண்டும் என்றாள் கற்பகம். இரவு படுக்கப் போகும் முன் ஸ்விட்ச் ஆஃப் செய்து செல்ஃபோனையும் லேப்டாப்பையும் அவள் அம்மாவிடம் கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும். காலையில் எழுந்ததும் கற்பகம் அவைகளை ஆன் செய்து இரவு ஏதாவது மெசேஜ், இமெயில் ஏதாவது வந்துள்ளதா என்று சோதித்துவிட்டு தான் தருவாள். அக்கம் பக்கமெல்லாம் நவிஷ்னியை கற்பகம் கண்டிப்புடன் வளர்ப்பதை பற்றி பேசி பேசி வியர்ந்து போனார்கள். இன்று தாரணி ஓடிப்போன செய்தி அறிந்ததும் கற்பகம் நவிஷ்னியை வளர்க்கும் முறை பற்றி அதிகமாகவே பேசினார்கள். என்னங்க? கற்பகம் மெதுவாக அழைத்தாள். இன்னைக்கு வாலண்டைன் டே, அதுவுமா நவிஷ்னியையும் யூனிவர்சிட்டிக்கு தனியாக அனுப்ப வேண்டாம். ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு காரில் அழைச்சிட்டு வாங்க. நவிஷ்னி, எனக்கு சிதம்பரம் வர்ற வேலை இருக்குது, என் கூட வந்துடுறியா? இயல்பாக கேட்பதைப் போல கேட்டார் குத்தாலம். என்றாள் நவிஷ்னி. ஆய் கையாட்டும் சிம்பலுடன் நவிஷ்னியிடமிருந்து மெசேஜ் பறந்தது. ஆய், ஐ எம் அலோன். படத்துடன் வந்தது பதில். தனக்குள் சிரித்தாள் நவிஷ்னி. புத்தூர் மெசேஜ். ஓகே, பதில் மெசேஜ். கொள்ளிடம். தெற்கு வீதி திரும்பியாய். கொச்சையான ஒரு மெசேஜ் வந்தது பதிலுக்கு. ஒரு மாதிரி வெட்கினாள் நவிஷ்னி. மேலே வீதியில் காப்பாக் பண்ணியாச்சு, இறங்கி உள்ளே வரேன். ஓகேடா, ஐ எம் வெயிட்டிங். தரிசனத்திற்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். வடக்கு வீதியில் இன்னாவோட நிற்கிறேன். 25 நிமிஷத்தில் திரும்பி அனுப்பிடுறேன். ஓகேவா? முகமெல்லாம் ஹாட்டின் தெளித்தது போல் ஸ்மைலியை பதிலுக்கு மெசேஜ் செய்தாள் அவள். பதிலுக்கு வந்தது தாம்சாப். வழக்கப்படி நவிஷ்னி செல்ஃபோன் மெசேஜ் அனைத்தையும் டெலீட் செய்தாள். சந்நிதி மூடி 1/4 மணி நேரம் ஆச்சு. குறைஞ்சது இன்னும் 1 மணி நேரம் ஆகும் சந்நிதி திறக்க. அதுக்குள்ளே கடைத்தெரு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம்னா? நவிஷ்னி இறங்கி கோபுர வாசல் கடக்கும் நேரத்தில் இப்படி பேசிக்கொண்டு சென்ற தம்பதியரை கண்டு உள்ளூர சிரித்து கொண்டார். மூட நம்பிக்கையானவர்களை ஏளனத்துடன் பார்த்தாள். சாலைகளில் ஜோடி ஜோடியாக செல்லும் விடலைகளை பார்த்தார். கலாச்சார சீரழிவு குறித்து வருத்தப்பட்டார். தன் மனைவியின் தகராறும் கண்டிப்பும் நினைத்து உள்ளுக்குள் உவகை கொண்டார். ஐ டேட், தரிசனாச்சா? நக்கலாக கேட்டார் குத்தாலம். திவ்ய தரிசனம்ப்பா. சரி, கார் ஏறு. ஏறும்போது அவள் முகத்தில் மாறுதலை கவனித்தார். ஆண்களுக்கான கைக்குட்டை இருந்தது அவள் கையில். குத்தாலத்தின் கண்கள் உறுத்தின. உள்ளே ஏறி உட்கார்ந்தாள். கதவை சாத்தினாள். குபீரென்று தாக்கியது வழக்கமில்லாத சென்ட்டு மனம் நாசியை உறுத்தியது. யூனிவர்சிட்டிக்கு நாளைக்கு போகலாமாப்பா? நவிஷ்னியின் ஈனக்குரல் காதுகளை உறுத்தியது. களைப்பின் உச்சத்தில் கண்களை மூடி சற்றே இருந்தாள் நவிஷ்னி. சன்னதி திறக்க இன்னும் 1 மணி நேரம் ஆகும். தம்பதியர் பேசிக்கொண்டு போனது குத்தாலத்தின் நினைவிற்கு வந்து மனசை உறுத்தியது.